Hi dears, welcome to SK Spoken English Academy and ஏகலை கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? லாங் ஓ சவுண்டு பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? லாங் சவுண்டாக என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ சொன்னது தான். ஸோ ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணுறேன். ஒரு வவலுடைய நேம் தான் நமக்கு என்னது லாங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏவோடைய லாங் சவுண்டு தான் ஏ தான், ஈயோட லாங் சவுண்டு ஈ தான், அதே மாதிரி ஐயோட லாங் சவுண்டு ஐ தான், ஓவோட லாங் சவுண்டு ஓ தான், யூவோட லாங் சவுண்டு யூ தான். இப்போ இந்த 5 லெட்டர்ஸும் நம்ம என்ன சொல்லுவோம்? வவல்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு ஷார்ட் சவுண்டும் இருக்குது, லாங் சவுண்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுதான் என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஓவோட ஷார்ட் சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆ அப்படின்னு வரும். இதே லாங் சவுண்டாக வரும்போது ஓ அப்படின்னு சவுண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இது ஓ அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ஓ இருக்குது இல்லையா, ஒரு வேர்டில் மிடிலாக இருக்கட்டும், இல்லை எண்ட் ஆஃப்க்கு முன்னாடி அதாவது 2 letters 3 letters முன்னாடியாக இருக்கட்டும், ஓ அப்படிங்கிற ஒரு வேர்டு ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னா அடுத்து ஒரு கான்சனன்ட் ஃபார்ம் வருது அப்படின்ட்டு எண்டில் ஈல முடிஞ்சால் என்ற ஈயா இருக்கட்டும், இல்லை சம்திங் ஏதோ ஒரு வவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இங்கே இருக்கக்கூடிய வவல் லாங் சவுண்டை மேக் பண்ணும். அது எண்ட் ஆஃப் த லெட்டர் ஈயா இருந்துச்சுன்னா, ஒரு வேர்டில் எண்ட் ஆஃப் த லெட்டர் ஈயாக இருந்தால் அந்த லெட்டர்ஸ் என்ன மாறும்? நமக்கு சைலண்டாக மாறும். இதுக்குமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோ என்ன பண்ணிருக்கோம், நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் இல்லை? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, HOMG அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஓக்கு என்ன சார் சவுண்ட்? இங்கே பாருங்க, ஓ இருக்குது வவலா, அடுத்து எம்ங்கிறது கன்சோண்டா, அடுத்து ஈங்கிறது வவல். அப்போ B + C + V அப்படிங்கிற மெத்தடில் இருக்குது இல்லைங்களா? இப்போ இருக்குதா V + C + V அப்படிங்கிற ஒரு மெத்தடில் இருக்குது. இப்படி இருக்கும்போது பிகினிங்ல இருக்க V என்னவா இருக்கும்? லாங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை தான் சொல்கிறாங்க பாரு. இப்போ HOMG அப்படிங்கிறது பாரு எப்படி நம்ம ரீட் பண்ணணுமா? ஹோம் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. BONE அப்படிங்கிற வேர்டை போன் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். ROPE அப்படிங்கிற வேர்டை ரோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அதை ரீட் பண்ணணும். அடுத்து CONE அப்படிங்கிறத கோன் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து NOTE அப்படிங்கிற வேர்டை நோட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். ROSE அப்படிங்கிறத ரோஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து HOLE அப்படிங்கிறத வேர்டை ஹோல் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து POKE அப்படிங்கிறத போக் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ZONE சோன் என்னது சோன் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். VOTE அப்படிங்கிறத வோட் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு வேர்டில் ஓங்கிற லெட்டர்ஸ் வந்து அடுத்து ஒரு கான்சனன்ட் ஃபார்ம் வந்து அகைன் ஒரு வவல் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஓ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். அடுத்து அதே வேர்டில் அதே மாதிரி வேர்ட்ஸில் என்ன பண்ணோம்? ஓஏ சேர்ந்து வருது, ஓஏ அப்படிங்கிறது சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கிற லாங் சவுண்டும் ரெண்டாவது இருக்கிற சைலண்டாக மாறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ பாருங்க, ஓ ஏக்கு முன்னாடி இருக்குது, ஓ இருக்குது, அப்போ ஓட லாங் சவுண்டு ஓ தான். புரியுதுங்களா? அப்போ நான் வரும் இது ஓ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் BOAT அப்படின்னா போட் அப்படின்னு எப்படி படிக்கணும்? போட் அப்படின்னு படிக்கணும். COAT கோட் எப்படி படிக்கணும்? கோட். ROAD அப்படின்னா ரோட் அப்படின்னு ரீட் பண்ணணும். ROAD எப்படி ரீட் பண்ணணும்? ரோட் அப்படின்னு ரீட் பண்ணணும். SOAP சோப் அப்படின்னு ரீட் பண்ணணும். அதே மாதிரி GOAT கோட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். DOAD டோட் என்னது டோட் அப்படின்னு ரீட் பண்ணுவோம். LOAF அப்படிங்கிறத லோஃப் என்ன பண்ணணும்? லோஃப் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். COAL கோல், COAL எப்படி சார் ஃபோனிங் பண்ணணும்? கோல் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து FOAM ஃபோம், FOAM என்ன சார் பண்ணணும்? ஃபோம் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். அடுத்து TOAST டோஸ்ட், TOAST எப்படி சார் ஃபோனிங் பண்ணணும்? டோஸ்ட் அப்படின்னு தான் நம்ம பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ OAல வந்துச்சு அப்படின்னாலும் ஓ அப்படின்னு சவுண்ட் தான் கொடுக்கும். அடுத்து பாருங்க, OW முடியுது ஒரு வேர்டில் எண்டில் OW முடியுது அப்படின்னா அந்த OW முடிஞ்சாலும் நம்ம என்ன சவுண்ட் தான் கொடுக்கணும்? ஓ அப்படிங்கிற சவுண்ட் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் SNOW அப்படின்னு வந்து அப்படின்னா இது எப்படி நம்ம ஃபோனிங் பண்ணணும்? ஸ்னோ அப்படின்னு தான் ஃபோனிங் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து BLOW அப்படிங்கிறத ப்ளோ அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். அடுத்து SHOW அப்படின்னு வந்துச்சுன்னா ஷோ அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அதே மாதிரி GROW வருது அப்படின்னா க்ரோ அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து SLOW வந்துச்சுன்னா ஸ்லோ அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அதே மாதிரி GROW அப்படின்னா க்ரோ அப்படின்னு ரீட் பண்ணோமா? அதே மாதிரி தான் CROW வந்தாலும்
க்ரோ அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அது க்ரோ அப்படின்னு படிப்போம், இதை க்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்து BOW வந்துச்சுன்னா போ, என்னது போ அப்படின்னு சொல்லணும். ROW வந்துச்சுன்னா ரோ அப்படின்னு ரீட் பண்ணணும். ROWக்கு ரோ அப்படின்னு ரீட் பண்ணுவோம். LOWக்கு லோ அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து FLOW வந்துச்சுன்னா ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு வேர்டில் எண்டில் OW வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும், நம்ம ஓ அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க ஓப்பன் சிலபிள் வேர்டுன்னு சொல்றாங்க. ஓப்பன் சிலபிள் வேர்டுனா என்ன சார்? அதாவது ஒரு மோனோசிலபிளா இருக்கலாம், இல்லை டை சிலபிளா இருந்தாலும் அதை பிரிக்கும் போது என்ன பண்ணும், அந்த ஒரு வவல் மட்டும் என்ன பண்ணும், தனியா வந்து மீனிங், அதாவது தனியா வந்து ஃபோனிங் பண்ணும் இல்ல. அதாவது ஒரு மோனோசிலபிள் வேர்டா இருக்கலாம், மோனோசிலபிள் வேர்டா இருந்துச்சுன்னா எண்டில் வந்து வேர்டு முடியும். சரிங்களா? இல்லை அப்படின்னா ஒரு டை சிலபிளோ ட்ரை சிலபிளோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம சிலைஃபை பண்ணும்போது இந்த வவல் மட்டும் என்ன பண்ணும், நமக்கு வந்து அதை தனியாக ஸ்பெல் பண்ணி கொடுக்கும், அதாவது தனியாக ஃபோனிங் பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கதான் ஓப்பன் சிலபிள் வேர்டுன்னு சொல்லுவோம். புரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கோ மோனோசிலபிள் வேர்டுங்களா, இப்போ அந்த வேர்டை முடிஞ்சது லாங் சவுண்டு. இப்போ கோ, நோ, சோ எல்லாமே அது மோனோசிலபிள் வேர்டு இல்லையா? அப்போ ஜிஓவை கோனும், என்ஓவை நோனும், எஸ்ஓ சோன்னு சொல்கிறோம். இதெல்லாம் பண்ண நம்ம ஸ்லைஃபை பண்ண முடியாது. அப்போ மோனோசிலபிள் வேர்டுன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க யோ யோ, என்ன ஆகுது, ஸ்லைஃபை பண்ணுறாங்களா? யோ யோங்கிறத யோ யோ அப்படின்னு வருது. அப்போ ஸ்லைஃப் பண்ணுறது ஓ ஓட முடியுது. அப்போ இது லாங் சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க ஹீரோ அப்படின்றது இல்லையா? HEROவை ஹீரோ அப்படின்னு ஃபோனிங் பண்ணோம். என்ன ரீசன் அப்படின்னா ஹைச்சியை ஹி அப்படின்னா ஹைச்சியை தனியாக பிரிக்க முடியும். அடுத்து ஆர்ஓவை என்ன பண்ண நம்ம தனியாக ஸ்லைஃபை பண்ண முடியும். அப்போ ROல முடியும் போது இதனால் நமக்கு லாங் சவுண்டை கொடுக்குது. அதனால தான் இது HEROவை ஹீரோ அப்படின்னு நம்ம ஃபோனிங் பண்ணுறோம். அடுத்து ZERO அப்படிங்கிறத ZSA ஜி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ROனா ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா என்ன பண்ண ஸ்லைஃபை பண்ணி ஓ தனியாக ஸ்பெல் பண்ண முடியுது. அப்போ ரோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ZEROவை ஜீரோ அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து FOCUS இதே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லைஃபை பண்ணுமா? F1 ஃபோ, CSனா கஸ், அப்படின்னா வரும் ஃபோக்கஸ் அப்படின்னு வரும். அப்படின்னா நமக்கு ஸ்லைஃபை பண்ண முடியாதனால இது லாங் சவுண்டை கொடுக்குது. அடுத்து HOTEL ஹோட்டல், ஓகேவா? அப்போ நேரத்தில் ஹோவை என்ன பண்ணணும், நம்ம ஸ்லைஃபை பண்ண முடியுது. அதனால அதில் வரக்கூடிய சவுண்டு நமக்கு என்ன சவுண்டு, லாங் சவுண்டை மேக் பண்ணோம். இப்போ HOTEL அப்படின்னா ஹோட்டல் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஓப்பன், ஓகே, ஓப்பன் அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு பிரிக்க முடியுது. அப்போ ஓ தனியாக வரனால இது என்ன சவுண்ட், நமக்கு லாங் சவுண்டை கொடுக்கும். அப்போ ஓப்பன் அப்படிங்கிறத ஓப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பியானோ, எப்படி இருக்கணும், பியானோ PIANO அப்படிங்கிறத பியானோ அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பியா அப்படிங்கிற சிலபிள், அடுத்து நோங்கிறது நோ சிலபிள். இந்த நோங்கிற எண்டில் ஓட முடியுது. அந்த ஓ என்ன பண்ண நமக்கு லாங் சவுண்டை மேக் பண்ணுது. அப்போ PIANO அப்படிங்கிற பியானோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரீட் பண்ணணும். ஓகேவா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ்? ஓகே, இந்த இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் கண்டினியூவாக பாருங்கள், நிறையா நம்ம ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு வேர்டில் ஒரு மோனோசிலபிள் வேர்டாக இருக்குதோ இல்லை சார், ஓகே, மோனோசிலபிள் வேர்டில் எண்டில் OEல முடியுது, OEல முடிஞ்சது அப்படின்னா அந்த OEங்கிறது என்ன சவுண்ட் கொடுக்கும், நமக்கு லாங் சவுண்டை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் TOE அப்படின்னா இது என்னது, ஒரு மோனோசிலபிள் வேர்டு. அப்போ இது எப்படி இருக்கணும், டோ அப்படின்னு படிக்கணும். FOE ஃபோ அப்படின்னு படிக்கணும். JOE ஜோ அப்படின்னு படிக்கணும். DOE டோ அப்படின்னு படிக்கணும். WOE அப்படிங்கிறத ஓ அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். அதே மாதிரி ALOE அப்படிங்கிறத ஆலோ அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து HOE அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ஹோ அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அதே மாதிரி FLOE அப்படிங்கிறத ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து ROEBUCK அப்படிங்கிறத ரோபக், ரோபக் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்க, ஒன்ஸ் ரீகால் பண்ணுறேங்க. ஒரு வவ்வல் அடுத்து கான்சனன்ட் ஃபார்ம் அகைன் ஒரு ஈங்கிற வவ்வல் வந்துச்சு அப்படின்னா இது முன்னாடி லாங் சவுண்டு கொடுக்கும். அதனால இது ஓ சவுண்டு வருது. அதே மாதிரி OA சேர்ந்து வருது அப்படின்னா இது ஓ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே OWல முடியுது, ஒரு மோனோசிலபிள் வேர்டில் OW முடிஞ்சது அப்படின்னா ஓ அப்படிங்கிற சவுண்டை ஃபோனிங் பண்ணும். அதே ஓப்பன் சிலபிள் வேர்டு வந்துச்சு அப்படின்னா அது பிரிக்கும் போது ஓ தனியாக ஸ்டாண்ட் பண்ணி நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஓ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அதே மாதிரி OEல ஒரு மோனோசிலபிள் வேர்டு முடியுது அப்படின்னா
அது ஓ அப்படின்னு சவுண்ட் தான் கொடுக்கும். ஓகேவா? ஓகே, இதோட என்ன பண்ணியிருக்கோம், 4 லாங் சவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஏ பார்த்துட்டோம், இ பார்த்துட்டோம், ஐ பார்த்துட்டோம், ஓ பார்த்துட்டோம். இன்னும் என்ன இருக்குது, யூ இருக்குது. யூ என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்து வரக்க வீடியோவில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூ அப்படின்னு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see next video.